ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மக்கானா எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இது ஒரு சூப்பர் ஸ்நாக்ஸ் ரெசிபி. டாட்லர்ஸ்லாம் ரொம்ப விரும்புவாங்க. ஒரு பேன் எடுத்து கீ கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. போட்டுட்டு அதில் டர்மரிக் பவுட்ரு கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து என் பாப்பாவுக்காக செய்கிறதுனால கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டிலாம் செய்ய போகிறேன். ஓகே, ஸோ உங்கள் கைக்கு இப்போ என் கைக்கு நான் ஒரு 2 கை போட்டுக்கிறேன். போட்டுட்டு சும்மா கொஞ்சமாக போட்டுக்கிறேன், அவளுக்கு மட்டும்தான். யூஸ்வலாக இன்றைக்கி சண்டே. யூஸ்வலாக ப்ரீகேஜி படிக்கிறாங்கன்னா 11 o'clock ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க இல்லையா, ஸ்கூலுக்கு அனுப்பிவிடுவோம். ஸோ இன்றைக்கி வீட்டில் இருக்கிறதுனால கரெக்டாக அந்த 11 o'clock அம்மா எதாவது செஞ்சு கொடுன்னு கேட்டாங்க. சரி, அதான் மக்கானா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கானா ஓகே வாங்கிக்கிட்டதுக்கு ஓகே சொன்னாங்க. அவங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும் மக்கானா. இது வந்து ஜஸ்ட் லைக் நமக்கு அது என்னது பாப்கார்ன் இருக்கு இல்லையா, அதே மாதிரி ஒரு டேஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. வெறும் 5 minutes இருந்தால் போதுமா. 5 minutes கூட ஆகாது, 4 to 5 minutes முடிச்சிடலாம். எப்படியே கிண்டிக்கிட்டு இருக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. ஓகே, கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்படி கிண்டிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா வெந்துடும். நீங்கள் ஃபேமிலியாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். ஏன்னா ரொம்ப நல்லது இது. இது என்னதுன்னா தாமரை விதைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இந்த மக்கானா. ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஓகேவா, நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்துக்கிட்டே இருங்க. ஓகே, அப்படி விட்டுட்டிங்கன்னா அடி பிடிச்சிடும். அதனால தான் அடிக்கடி கிண்டி விடணும். ஓகேவா, ஸோ இப்போ நல்லா ஆல்மோஸ்ட் ரோஸ்ட் ஆகிடுச்சு. அதான் உங்களுக்கு சிம்மில் வச்சுக்கிறேன். பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஓகே, இது ஒரு ஈஸி ஸ்நாக்ஸ் ரெசிபி. எப்படியும் வீக்லி ட்வைஸ் அவங்களுக்கு நான் செஞ்சு கொடுத்துடுவேன். எனக்கு ஈஸியாக வேலையும் முடிஞ்சிடும். எனக்கு என்ன தேடுறது, ஹெல்த்தியாகவும் கொடுக்கணுமே அப்படிங்கிறதுனாலே யோசிக்கும் போது நமக்கு இது ஈஸியான ஒரு ஐடியாவாக இருக்கும். ஸோ இது வெந்துடுச்சுன்னு பார்க்கணும். ஃபஸ்ட் எடுக்கும் போது கை சுட்டுடுச்சு. ஸோ அதான் இப்போ எப்படி வெந்துடுச்சு எப்படி செக் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ இப்படி ஜஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் போட்டுட்டு நீங்கள் அதை நல்லா உங்கள் கையாலே நசுக்கி பார்த்தாலே தெரியும். இப்போ நான் அதை நசுக்கிறேன் பாருங்களேன், அப்படியே அது பொரிஞ்சு இப்படி இந்த பார்த்திங்களா ஈஸியாக முடிஞ்சிடுச்சா. ஸோ அந்த மாதிரி ஈஸியாக பொடிஞ்சிடும். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு பாருங்கள். இப்போ வெந்துடுச்சு. ஸோ பிளேட்டிங் பண்ணி என்னோடய பாப்பாவுக்கு கொடுத்துட வேண்டியதான். ஸோ இது நான் அவளுக்காக செஞ்சதுனால காரம் எதுவும் போடலை. ஜஸ்ட்டு டர்மரிக் பவுட்ரு உப்பு மட்டும் தான் போட்டேன். உங்களுக்கு வந்து காரம் வேணால் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. சூப்பர் மக்கானா ரெடி.